ஆமாம், மத்திய அரசு ஏற்கனவே இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ வார் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசு தன்னுடைய கலால் வரியை குறைச்சிருக்குது. தமிழ்நாடு அரசும் தன்னுடைய பங்குக்கு குறைக்க வேண்டும். நேற்றுக்கு நடிகர் விஜய் டிஜிபி அலுவலகத்துக்கு திமுகவை சார்ந்த, அதாவது முன்னாள் அப்துல் கலாம் அவருடைய உதவியாளர்களுடைய பொன்ராஜ் பெண்கள் குறித்து இழிவாக பேசினது கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுகவை சேர்ந்தவங்க பெண்களை குறித்து இழிவாக பேசுறது இது முதல் முறை அல்ல. நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க. இருந்தாலும் தமிழக அரசு, முதலமைச்சர் அவர்கள் அது மீது எந்த விதமான இல்லை தாவைக்காவது வேல்முருகன் ப்ளஸ் இன்னொரு பதிவு வெளியிட்டிருக்காங்க. 2 பேரும் ஒன்று கூட கூட்டணி வர வாய்ப்பு இல்லை. அதை பற்றி இப்போ எதுவும் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் 2 தினங்களுக்கு முன்னால் நடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நடந்த அறிவிப்பின்படி பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும் என்று இந்த 2 தினங்களாக கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கிறது. நிச்சயமாக தேர்தல் முடிவு வெளியாகும் போது அனைத்து இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்கின்ற கருத்து வரும். அதிமுக வெற்றிகளோட தொகுதிகள்லாம் பாஜக வசப்படுத்தியது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாமே பரஸ்பரம் அவர்களுக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு வாங்கியிருக்காங்க. சில இடங்கள்ல அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், சில இடங்கள்ல அதிகமாக நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதனால இது இதில் அவதூறு பிரச்சாரங்கள், இதை மக்கள் நம்ப வேண்டாம் என்று நான் கேட்டேன். இப்போ நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே 3 தொகுதி கேட்டு வாங்கியிருக்கோம். கேட்டு வாங்குறது இல்லை, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொகுதிகளை மாற்றி பரிமாற்றம் செய்யும் போது ஒவ்வொரு தொகுதிகளும் யார் யாருக்குன்னு வரும்போது அப்படி வந்ததுதானே தவிர இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் நாங்க கேட்டு வாங்குங்கிறது அப்படி ஒன்று கிடையாது. கோவையில அண்ணாமலை கவுண்டமலை தொகுதியில் நிக்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதற்கான வேலையை பார்த்தாரு. அதுக்கு தலைமை நீங்க அதிமுக பெற்றோர்ல பரலஞ்சலி கொடுத்தாரு. அது அதிமுக சில தொகுதி எங்களுக்கு தந்திருக்காங்க கொங்கு மண்டலத்தில் இருந்து. ஆனால் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நிற்பது குறித்து தலைமை முடிவு செய்யும். இல்ல இதுல இல்ல எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. யார் ஜெயிச்சாலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பிரச்சனையை கருத்தில் கொள்ளவில்லை. தன்னுடைய குடும்ப பிரச்சனை தான் 5 ஆண்டுகளாக கருத்தில் கொண்டார். அந்த ஆட்சி மாற்றம் வேணும் என்கின்றதுதான். கஞ்சா இல்லாத தமிழகம், பாலியல் வன்கொடுமை இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக. நான் சாத்தூர்ல போட்டிட்டேன்.